பிரைஸ் த லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஏசப்போட கிருபையினால் இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்தில் வாழ்கிற அநேகர் மனுஷங்களுடைய அன்பை எதிர்பார்ப்பாங்க. இவங்க அன்பு எனக்கு லைஃப்லாம் கிடச்சா நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மனித அன்பை நோக்கி ஓடுவாங்க, அதை யோசிப்பாங்க. அநேக பேர் மனித அன்பை நோக்கி ஓடி எதிர்பார்த்த அன்பு கிடைக்காத நேரங்களில் ரொம்ப சோர்ந்து போயிட்டு அவங்களே தாழ்த்தி பேசுவாங்க. இன்னைக்கு கூட நீங்களும் நீங்கள் எதிர்பார்த்த அன்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிட்டீங்களா? நீங்கள் எதிர்பார்த்த அன்பு கிடைக்கலாம் என்னங்க, நீங்கள் எதிர்பார்க்காத அன்பு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க கிட்ட சொல்றாங்க. நம்ம தேவன் எப்போதுமே அன்புள்ளவர், பாவிகளை நேசிக்கிறவர். மனுஷங்க அநேகர் ப்ராமிஸ் பண்ணுவாங்க, உனக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழிந்து போற பொருட்களை காமிப்பாங்க. ஆனா நீங்க அவங்க கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? நீங்க தேவன் மீது அன்பா இருந்த ஒரு கற்பனைகளை ஃபாலோ பண்ணும் பொழுது உங்க ஜென்ரேஷன் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் மேலேயும் தேவன் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறாரு. ஸோ தேவனை நேசிங்க, அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். God bless you.